அண்ட் வெற்றி இஸ் ஸோ அப்செட் வித் எவ்ரி ஒன். லைக் அவன் கொஞ்ச நாளா சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னாவே இதுதான் காரணமே. ஒருத்தவங்க வந்து அவங்க நிஜமாவே லைஃப்ல என்ன ஃபேஸ் பண்றாங்க, அவங்க லைஃப்ல எப்படி இருக்காங்கன்றதை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அவங்களுக்கு எப்படி ட்ரபிள் பண்ணலாம், அவங்களை எப்படி வந்து இது பண்ணலாம், அவங்களை எப்படி காயப்படுத்தலாம், இதுதான் இல்ல. ப்ளீஸ் ஸ்டாப் தட் அண்ட் டூ யுவர் ஒர்க், லிவ் யுவர் லைஃப், கோ த்ரூ இட். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வந்த பொன்னி சீரியலில் நடித்த பிரபலமானவங்க தான் நடிகை வைஷ்ணவி. இவங்க சிறகடிக்க ஆசை சீரியலில் ஹீரோவாக நடித்திட்டு வர வெற்றி வசந்தை சில மாதங்களுக்கு முன்னாடி காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே சோஷியல் மீடியாவில் போட்ட போஸ்ட்டுக்கு சில நெட்டிசன்ஸ் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலையும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அது குறித்து வைஷ்ணவி ஏற்கனவே பல இடங்களில் அவங்க வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் இப்போ எமோஷனலாக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் சிலர் வெற்றியோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக பேசுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னோட வாயி இதுதான், அண்ட் என்னை பார்த்து உருவக்கேடி நிறைய பேர் பண்றீங்க. இப்போ வெற்றி வசந்த் சோஷியல் மீடியால ஆக்டிவா இல்லாததுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டீஃபேம் பண்ணிக்கிட்டு, எல்லாரையும் வந்து புல்லி பண்ணிக்கிட்டு, எல்லாரோட பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணிக்கிட்டு, த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு, அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு நிறைய வந்து டேகிங் வந்திருக்கு. அண்ட் சோ மெனி டேக்ஸ் என்ன அப்யூஸ் பண்ணுற வார்த்தையால் பேசி என்னோட லிப்ஸ் இதுதான், ஓகேவா, என்னோட வாய் இதுதான். ஸோ இதை நான் எப்படி பேசுறேனோ அப்படிதான் பேச முடியும். உங்களுக்கு கோணவாயா தெரிஞ்சிச்சுன்னா நான் போய் அதை சர்ஜரி பண்ணிட்டு வந்து வேற மாதிரி பேச முடியாது. ஓகே. அண்ட் அனதர் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆர் ரியலி ட்ரூ ஃபேன் ஆஃப் சம்மன் அப்படின்னா லவ் தெம், டோன்ட் ஹேட் தெம். ஓகேங்களா? அவங்கள ஹேட் பண்ணி ஒரு விஷயம் நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் புள்ளி பண்ணிக்கிட்டு, அடுத்தவங்களோட லைஃபை இது பண்ணிக்கிட்டு, அதை வந்து தேவையில்லாமல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு, டூ யூ திங்க் இட்ஸ் அ டீசன்ட் ஒர்க் டு டூ? முக்கியமாக இது வந்து கொஞ்சம் மூவி லவர்ஸ்க்கு தான் சொல்கிறேன், ஓகேவா? ஐ ரியலி அட்மையர் தெம் ஆன் ஸ்க்ரீன், ஓகேவா? இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய ஷோஸ்க்கு எங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் நோ, ஆஃப்டர் தட் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஷோஸ்க்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம். ஏன்னா எங்களை நம்பி ஒரு இடத்துல கூப்பிடும்போது எல்லா இடத்துலையும் எங்களெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. அண்ட் நான் என் புருஷன் கூட ஷோஸ்க்கு போகிறதோ போகாததோ இட்ஸ் அபவுட் மை செல்ஃப், ஓகேங்களா? அண்ட் நிறைய விமன்ஸ் வந்து இதை வந்து நார்மலாக எடுத்துப்பாங்களா அப்படின்றது தெரியாது. பட் டோன்ட் டூ திஸ். இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா நான் லீகல் ஆக்ஷன்ஸ் என்ன வேணாலும் எடுக்கலாம். ஸோ எல்லா விமன்ஸாலையும் இதை வந்து டாலரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஐ ஹோப் யூ கைஸ் ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் எல்லாருக்குமே வந்து சொந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, ப்ரொஃபஷனல் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குங்க. அண்ட் நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நான் எப்படி வேணா இருப்பேன். திஸ் இஸ் மை லைஃப் ஸ்டைல், ஓகேங்களா? அண்ட் தேவையில்லாமல் வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு இருக்கானா அவளால் என்ன பண்ணிட முடியும்? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. உங்களை ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தினாங்கன்னா will you be like this? லைக் அவன் கொஞ்ச நாளாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னாவே இதுதான் காரணமே. ஒருத்தவங்க வந்து அவங்க நிஜமாவே லைஃப்ல என்ன ஃபேஸ் பண்றாங்க, அவங்க லைஃப்ல எப்படி இருக்காங்கன்றதை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. உங்களால முடிஞ்சதுன்னா 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. இது எல்லாருக்கும் பெரிய விஷயம் கிடையாதுதான். பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இது எல்லாருமே எல்லா சிச்சுவேஷன்லயுமே நார்மலா எடுத்துக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் தட் அண்ட் டூ யுவர் ஒர்க், லிவ் யுவர் லைஃப், கோ த்ரூ இட். அண்ட் இதில் இவங்க ரொம்பவே கண் கலங்கி பேசியிருந்தாங்க. அதன் மூலமாகவே வெற்றி வசந்த் ஆகட்டும் வைஷ்ணவி ஆகட்டும் இவங்க 2 பேருக்கும் அவங்களுடைய மனசை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்பதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நான் கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல் வேணுன்றதும் ஒரு பிரேக் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். நீ வந்து புருஷன் காசுல வந்து உட்காந்து சாப்பிட்ற தண்ட சோறு தானே நீ. அஃப்கோர்ஸ் என் புருஷன் சம்பாதிக்கிறேன், என் புருஷன் காசுல உட்காந்து சாப்பிட முடியும். அதை விட்டுட்டு நான் ஊரா வீட்டு சாப்பாடுல நான் சாப்பிட முடியும்? பட் அதை தாண்டி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கு. தேவையில்லாம அதுல இன்வால்வ் ஆகாதீங்க. அவங்கவுங்களுக்குன்ற வாழ்க்கை